கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்த 2.25 வருஷத்துல தமிழக அரசியலை பரபரப்பா வச்சிருந்த ஒரு கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அந்த அடிப்படையில நடந்தா ஒரு நியூஸ், வரவே இல்லை, விட்டே வெளில வரலன்னா அதுவும் கூட நியூஸ், வந்தாலும் நியூஸ், வரலன்னாலும் நியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு விசில் ப்ளோயர் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வார விசில் கொடுத்துட்டாங்க, மேட்சிங் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு தமிழக அரசியல பரபரப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். கூட்டணி இருக்கா இல்லையா, கூட்டணி இருக்கா இல்லையா, மாத்தி 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 பேசியாச்சு. அவங்க பேசி பார்த்தாங்க, அவங்க பேசி பார்த்தாங்க. ஆனா எல்லாமே உண்மைதான் பேசுனது எல்லாமே. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனதில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எப்போதும் கூட்டணி இல்லை அப்படின்னு எடுத்த உடனே டிக்ளேர் பண்ண விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னோட கட்சியை சேர்ந்த 132 மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அழைச்சிருக்கார் ஒரு அவசர ஆலோசனை அப்படிங்கிறது நடத்துறதுக்கு. இதுல 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படி அவசர ஆலோசனை அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் நமக்கு கூட்டணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஆலோசனை அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. இது எந்த கூட்டணி அப்படின்னு நம்ம 2 விதமா பிரிச்சுக்கலாம். இப்ப திமுக கூட்டணி கிட்டத்தட்ட செட்டில் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற கொத்தடிமைங்க வெளியிலேயே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே திமுக கிட்ட கூட்டணிக்கு 4 சீட்டுக்காக இருக்காங்களோ இல்லையோ, திமுகவோட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை கொதறி தின்னுட்டு இருக்காங்க. கட்ட பஞ்சாயத்துன்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப எலெக்ஷனுக்கு நல்ல பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கறதால அங்கிருந்து வெளில வர மாட்டாங்க. நம்பர் 1. 2வது, மறுபக்கம் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செட்டில் ஆயிடுச்சு. யார் யார் வரணுமோ எல்லாம் வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு மேல மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்கிற சசிகலா, இன்னொருத்தர் மருத்துவர் ராமதாஸ். இந்த 2 பேரோட தான் கூட்டணி சேரணுமா அப்படின்னா சாத்தியமே இல்லை. ஏன்னா விஜய் சசிகலாவுக்கு பெருசா செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். 2வது, சசிகலாவை வெளியில வச்சுக்கிட்டு அவர் கரப்ஷன் அப்படின்னு பேசுறது ஒரு அடிபட்டு போற ஒரு சித்தாந்தமா மாறிடும். மறுபக்கம் மருத்துவர் ராமதாஸ், இப்ப அவரும் அன்புமணி பிரிஞ்சு போனதால பெரிய அளவுல செல்வாக்கு இல்லை. மருத்துவர் ராமதாசும் கூட வெளியில ஒரு வேகமா செயல்பட முடியாத நிலைமையில வயதாகி போனது, ஒரு வயோதிகம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது, ஒரு செயல்பட முடியாத நிலைமையில இருக்கார். அப்படிங்கிறதால இந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கே வேலை கிடையாது. அப்ப வேற யாரு கூட கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா, இந்த ஆலோசனை நடந்ததே என்டிஏ கூட்டணியில் சேரலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும். உடனே கடிக்க வராதிங்க, விஷயத்த சொல்லிடுறேன் நான். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க போறீங்க வரீங்க? உண்மையிலேயே ஆலோசனை நடந்திருக்கு. 98 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 120 மாவட்ட செயலாளர்கள் தான் கலந்துருக்காங்க. இதுல 98 பேர் கூட்டணிக்கு போனா நம்ம வெற்றி உறுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது டிவிகேவினர் கொஞ்சம் புரிதல் இல்லாம பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி சிஎம் ஆக்கிறதுக்கு தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா, அப்ப ஸ்டாலினை சிஎம் ஆக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரான்னு எதிர்கேள்வி வச்சா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஸ்டாலின் ஆண்டு கிழிச்ச லட்சணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். 21 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. காசு அடிச்சு குமிச்சு மலை மாதிரி வச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 5000 10,000 அடிப்பாங்க. இந்த நேரத்துல திமுகவான்னு போட்டி இருந்தாலே அதிமுக அடிச்சிருவீங்க ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு. ஆனா திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை விஜய் தனியா நின்று பிரிச்சார் அப்படின்னா அது திமுக திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கான உதவியா தான் இருக்கும். அப்ப ஸ்டாலின் முதல்வர் ஆகணும்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோ இந்த பக்கம் முன்வைக்க வேண்டியது இருக்கு. சரி, இப்ப என்ன விஜய்க்கு சிஎம் கொடுத்துருவாங்களா அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? அதுல ஒரு லாஜிக் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட பலம் என்னன்னு ஒரு தேர்தலில் நின்னாதான் தெரியும். பட் இந்த தேர்தல் அதற்கான நேரம் அப்படிங்கிறதா இல்லை. ஏன்னா உன் பலத்தை காட்டுறதுக்காக ஸ்டாலினை மறுபடியும் வர வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் தெளிவா இருக்கார். அவரோட தொண்டர்கள், அதிதீவிர பக்தர்கள் வேணா புரிதல் இல்லாம சிலர் பேசலாம். விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தனிச்சு நின்னா பெரு வெற்றிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா ஒருவேளை அதுல திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையும் முடிக்கப்படும், சினிமா வாழ்க்கையும் முடிக்கப்படும். அதுல அவரு ரொம்ப தெளிவாவே இருக்காரு. மறுபக்கம் இந்த பக்கம் கூட்டணிக்கு வர்றதுல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம பாசிசம் பாயாசம்னு பேசிட்டோம், பாசிசம் நம்மளோட கொள்கை எதிரி அப்படின்னு பிஜேபியை சொல்லிட்டோம், அதிமுகவை கரப்ஷன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டோம், டெல்லிக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் பேசிட்டு நாம இங்க கூட்டணிக்கு போனா நமக்கு உண்டான மவுஸ் குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் சரிதான். இப்ப விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரு அப்படின்னா ஒரு 4 பேர் பிரிக்கலாம். ஒண்ணு அதிதீவிர விஜய் ரசிகர்கள். ரசிகர்கள் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அவர்கள் தொண்டர்களா மாறினாங்க. இன்னும் பல பேர் ரசிகர்களா தான் இருக்காங்க, விஜயோட ரசிகர்கள். 2வது தொண்டர்கள். 3வது யாராவது ஒருத்தர் புதுசா வந்துட மாட்டாங்களா,
அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். 4வது திமுகவை கடுமையா எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இந்த யாராவது வந்துட மாட்டாங்களாங்கிற நபர்கள்ல திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்க்கிறவர்கள் பட்டியல்ல அதை நம்ம வச்சுக்கலாம். இப்ப விஜய் கூட்டணி சேர்த்துட்டார் அப்படின்னா விஜய்க்கு விழுவக்கூடிய அதிகபட்ச வாக்கு டிவிக்கே, அதாவது விஜய் அவர்களோட ரசிகர்களோட வாக்கு தான். அது விஜய் எங்க இருந்தாலும் விழுவும். டிவிக்கோட தொண்டர்கள்ல வாக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 80% விழும். கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் பிஜேபி கூட இருக்கிறதால வாக்களிக்க மாட்டாங்கிறதால ஒரு 20% நான் குறைக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்த வந்து காப்பாத்திர மாட்டானா, திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைச்சவங்களோட ஆப்ஷன் மறுபடி என்டிகேவை போய் சேரக்கூடிய வாய்ப்பு. நாம் தமிழருக்கு ஒரு 2-3% திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்படிப்பட்ட வாக்குகள் தான். பட் இதோட பெரிய டிசைடிங் ஃபேக்டர் இல்ல. விஜய் என்டிஏக்குள்ள வந்துட்டா அந்த நொடி திமுக கதை முடிஞ்சிருச்சு. என்னன்னா இன்றைய நிலவரப்படி குறைந்தபட்சம் 12 முதல் அதிகபட்சம் 16% வரை வாக்கு அப்படிங்கிறது டிவிகேவுக்கு இருக்கு. சீமான் அவர்களுக்கு 4% தான் இருக்கு. மீதி இருக்கிற 80%த்துல 2 பேரும் சரிக்கு சமமா நிக்கிறாங்க. ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு சரி சமமா 2 பேரும் இருக்காங்க. அப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த பக்கம் வந்துருச்சுனாலே அங்கிட்டு வாஸ் அவுட். குறைந்தபட்சம் 225 தொகுதி இந்த கூட்டணி பந்தி அடிக்கும். ஸ்டாலினே தோத்துருவார், உதயநிதியே தோத்துருவார், பந்தி அடிக்கும். அப்ப விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தப்பி தவறி கூட திமுக வந்துடக்கூடாது. நம்ம பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டியதில்லை, வேற நம்ம அதிமுகவோட ஒரு தேர்தல் ஒப்பந்தம் பண்ணிவோம். கூட்டணி அப்படிங்கிறதே இல்ல, தேர்தல் ஒப்பந்தம் பண்ணிட்டு நம்ம இறங்கி வேலை செய்வோம் அப்படிங்கிற கணக்குல ஆலோசனை அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா தெரியுது. இதுக்கு பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும், தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரிப்பாங்க, குதிப்பாங்க, பட் செலவு அவங்க தான் பண்ணி ஆகணும். சாதாரணமா இன்னைக்கு ஒரு எலெக்ஷன்ல நின்னா ஒரு 2 கோடி இல்லாம நிக்க முடியாது. ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ ஆட்சி அதிகாரத்துல இருந்து சம்பாரிச்சு வச்சவங்க கிடையாது. அவன் உழைச்சி கிளச்சி சம்பாரிச்சு வச்சிருந்திருப்பான், இல்ல காடுகரை கம்மா எதையாவது வித்துட்டு தான் தேர்தலில் நிக்கணும். போச்சுன்னா லைஃப் முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கான், அதை வச்சு பண்ணையம் பண்ணிட்டு இருக்கான். 5 ஏக்கரை வித்துட்டு எலெக்ஷன்ல இருந்து தோத்து போனா என்ன பண்ணுவீங்க? கதம் தான். அதனால மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 2வது, அந்தந்த மாவட்டங்கள்ல திமுக அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் வெறிய அளவுல கோல வச்சக்கூடியவர்களா இருப்பாங்க, காசு பணம் வச்சிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க எதிர்த்து இவங்க ஃபைட் பண்ணணும். ஒரே நேரத்துல 2 பேர்த்த எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அதுல உள்ள சிக்கல் என்ன அப்படிங்கிறது மாவட்ட செயலாளர்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. அவருக்கும் இப்ப இந்த பர்சனல் விஷயம் அதை கூட நம்ம பேச வேண்டிய ரைட், அதுலயும் ஒரு வழக்கு இருக்கு. அசிங்கப்படுத்துறாங்க பர்சனலா அவர். ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வேண்டியது அப்படியே கிடக்கு. முக்கியமா கரூர் வழக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. இதுல எதுலையுமே விஜய் அவர்கள் மேல தப்பு இல்லை. நான் அந்த வார்த்தையே வரேன், உண்மையா அதுதான். இப்ப ஜனநாயகனை வந்து அவரா தப்பு பண்ணாரு, படம் எடுத்தாரு, விட மாட்டேங்கிறீங்க. கரூர் வழக்கு அவர் மேல தப்பே கிடையாது. நான் ஒத்துமை, கொஞ்சம் லேட்டா போனாரு, பட் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்துருக்கணும், நினைச்சிருந்தா காப்பாத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கறத என்னோட தாட்டு. அதுலயும் நான் விஜய் அவர்கள் மேல தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா லேட்டா போனது ஒரு விதத்துல தப்பு தான், பட் அதை பெரிய தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தலைவர்களுமே 8 மணிக்கு வரேன்னா 8 மணிக்கெல்லாம் வர மாட்டாங்க, அது ஃபேக்ட் தான். பட் அதையும் ஒரு பெரிய சுமையா வந்து முன்னாடி நிக்குது. அப்ப இது எல்லா பிரச்சனையும் அடிச்சு தூக்கி போடணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு விஜய்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி போதும். வெறும் ஒரு நொடி, வெறும் ஒரே ஒரு நொடி. என்ன? என்டிஏ கூட்டணியில் டிவிகே தொகுதிகளை முடிவு பண்ணிட்டு கூட அறிவிச்சுக்கலாம். ஆஃப் த ரெக்கார்டா பேசிட்டு எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டா பேசி முடிச்சுட்டு கூட என்டிஏ கூட்டணியில் டிவிகே இல்ல அதிமுக கூட்டணியில் டிவிகே, நாங்க என்டிஏ கூட வந்து போகல, அதிமுகவோட குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில ஒரு வச்சிருக்கோம். அப்படி இது என்னோட விருப்பம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இதுதான் ஃபேக்ட்.